போன வாரம் ஒரு அம்மா லிட்ரலாக வந்து அழுதாங்க. சார், கடனை வாங்கி 25 லட்சம் ரூபா பே பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டான், நல்ல மார்க்கும் வாங்கிட்டான், வேலை கிடைக்கலன்னு சொன்னாங்க. தப்பு அந்த பையனோட தான் கேட்குறீங்களா, இல்லை அந்த அம்மாவோட தான் கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். தப்பு யாரோடதும் இல்லை. ஏன்னா அன்ஸ்டாப் டேலண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 83% ஆஃப் இன்ஜினியருக்கு வேலை இல்லைங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும், சார் நான் எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், படித்தா என்ன இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்ஜினியரிங் மட்டும் இல்லைங்க, இந்த 10 டிகிரியை நீங்கள் படிச்சீங்கன்னா 200% உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக அடையணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களோட குழந்தையோட லைஃப்பை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஜென்ரேஷனே சேஞ்ச் பண்ண போகுது. ஏன்னா இதே சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன் ஒரு காலத்தில். 12th முடித்ததுக்கப்புறம் என்ன டிகிரி எடுக்கணும்னு லிட்ரலாக எந்த குழுவும் இல்லை. அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜும் இல்லை. அந்த காலத்தில் யூடியூப்பும் இல்லை லக்ஷ்மி நாராயணன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக சொல்லும் எங்கே அந்த வேலை இருக்குது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் எங்கெங்கே வேலை இருக்குங்கிறத புட்டு இந்த வீடியோவில் வைக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு 10 கதவை திறக்க போகிறேன். இந்த 10 கதவும் உங்களோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ண போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவனந்தபுரம் பத்மநாப டெம்பிளில் ஒரு கதவை திறந்தாங்க, நிறைய ஃபார்ச்சூன் வந்தது. அது மாதிரி தான் இந்த 10 கதவும் உங்கள் லைஃப்பில் நிறையா ஃபார்ச்சூனை கொண்டு வரப்போகுது. நம்பர் 1 VLSI. சார், மெக்கானிக்கல் படிக்கிறேன், ட்ரிபிள் படிக்கிறேன், E&I படிக்கிறேன், லிட்ரலாக 3 to 4 lakhs சேலரி கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் VLSIயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் காலேஜில் ஒரு எலக்டிவ் சப்ஜெக்ட் பேப்பர் VLSIயில் பண்ண முடியும்னா அதை டிகிரி பண்ணும்போதே அதை மைனராக பண்ணிடுங்க. இதை மட்டும் பண்ணிங்கன்னா 6லேருந்து 10 லட்சம் ரூபா கிடைக்கிறது பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, செமிகண்டக்டரில் நீங்கள் கிங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தைவான் மாதிரி கண்ட்ரியில் ஒரு மாஸ்டர்ஸை முடிங்க. 30-40 லட்சம் ரூபா ஸ்டார்டிங் சேலரி, பெரிய கஷ்டமே இல்லை. நம்பர் 2, அதாவது 2வது கதவு, AI அண்ட் ML இன்ஜினியர். நம்ம எல்லாரும் இப்போ ஒரு பெரிய தப்பு நினச்சிருக்கோம். ஏஐயா எனக்கும் தெரியும், நான் ChatGPT யூஸ் பண்ணுறேன், கிளாட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ChatGPTயும் கிளாடும் மட்டும் ஏஐ இல்லைங்க. நீங்கள் பைத்தானை கற்றுக்கிட்டு ரியலாக ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமில் உங்களால் ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ண முடியுமா, ஆர் ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது ஆட்டோமேட் பண்ண முடியும்னா உங்களுக்கு வேலை காத்திருக்கு. நீங்கள் CSE எடுத்துக்கங்க, ஆர் ECE எடுத்துக்கங்க, என்ன வேணால் படிங்க. ஆனால் ஒரு ஏஐ ஏஜெண்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, கண்ட்ரி லைக் அயர்லாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், ஒரு சின்ன மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இந்தியா இஸ் ஆல்சோ இன்வெஸ்டிங் lot of money on AI. AI related jobsல ரெக்ரூட்மெண்ட்ல இந்தியா இஸ் த நம்பர் 1 country. ஸோ அதனால இந்தியாலையும் plenty of opportunity available for AI and ML engineers. 3வது கதவு சைபர் செக்யூரிட்டி. எந்த அளவுக்கு நம்ம AI ஆட்டோமேஷன் சொல்லிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு சைபர் த்ரெட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போல்லாம் ஃபிசிக்கலாக வந்து திருடுறதெல்லாம் கம்மியாயிடுச்சுங்க, சைபர் த்ரெட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு டே பை டே. ஸோ சைபர் செக்யூரிட்டி படிச்சிங்கன்னா plenty of opportunity available. அது மட்டும் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஆர் அண்டர் கிராஜுவேட் சைபர் செக்யூரிட்டியோ முடிச்சுட்டு ஒரு மாஸ்டர்ஸ் கண்ட்ரி லைக் ஆஸ்திரேலியாவில் பண்ணிங்கன்னா மினிமம் 50-60 lakhs. ஏன்னா அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் வெப்சைட்லேயே சைபர் செக்யூரிட்டி ஸ்கில் ஷார்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார், கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக சொல்லிட்டு இருக்கீங்க, மற்றதுக்கெல்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்கள் எட்டு சப்ஸ்கிரைப்னா கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப். பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களை வந்து சேரும். 4வது கதவு ஏர்கிராஃப்ட் மெக்கானிக் இன்ஜினியர். சார், என்னால்லாம் 75 லட்சம் ரூபாலேருந்து 1 கோடி ரூபா செலவு பண்ணி பைலட்டாலாம் ஆக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு அமேசிங் ஜாப்பு.
ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம். 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா DGCA அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்டில் போய் இந்த கோர்ஸை ஒரு 2-3 இயர்ஸ் பண்ணிங்கன்னா மினிமம் உங்கள் சேலரி நத்திங் லெஸ் தென் 4-5 lakhs. நீங்கள் ஃபுல் கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா 15 lakhs, அதாவது AME இன்ஜினியரிங் கோர்ஸை முடிச்சிங்கன்னா 15 lakhs வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. 5வது கதவு டேட்டா சென்டர் இன்ஜினியர். நம்மெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், கிளவுடு இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஜினியர் தான் டேட்டா சென்டர் இன்ஜினியர். நீங்கள் எந்த இன்ஜினியரிங் டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம். எஸ்பெஷலி மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் இ படிச்சிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா plenty of opportunity available. ஏன்னா ஏஐன்னு எங்கே பார்த்தாலும் ஏஐ யூஸ் அதிகமாக இருக்குது. அதனால் டேட்டா சென்டர் இன்ஜினியரும் இட் இஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் மேசிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஸ்டார்டிங் சேலரி 5 to 8 lakhs வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. 6வது கதவு மெர்ச்சன்ட் நேவி. நீங்கள் IMU CET எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா போதும். 12th ஸ்டாண்டர்டில் PCM ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நத்திங் லெஸ் தென் 1.1 to 1.5 lakhs. அது மட்டும் இல்லைங்க, டாக்ஸ் ஃப்ரீ இன்கம். ஆனால் இதில் ஒரு சேலஞ்ச் மட்டும் இருக்குது. மினிமம் 6 மாதம் கண்டினியூஸாக நீங்கள் செயில் பண்ணுற மாதிரி இருக்கும் கடல்லையே. ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தான் வீட்டுக்கு வர முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது கதவு, இது ஒரு இன்டர்நேஷ்னல் கதவுன்னே சொல்லலாம். ஏன்னா நர்சிங். இந்தியாவில் நர்சிங் வேலைக்கு போனீங்கன்னா 25,000. அதுவும் பல பேர் டாக்டரை தான் மதிப்பாங்க, நர்ஸை மதிக்க கூட மாட்டாங்க. அதே நீங்கள் ஒரு ஜெர்மனிலேயோ யூகேலேயோ ஆர் UAE கல்ஃப்லலாம் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா 30 to 50 lakhs கம்ஃபர்டபுளாக வாங்கலாம். நீங்கள் யூ ஆல்சோ ஹாவ் டு கிளியர் IELTS எக்ஸாம். அங்கே இருக்க லைசன்சிங் எக்ஸாமையும் கிளியர் பண்ணால் போதும். 30 to 50 லட்சம் ரூபா கம்ஃபர்டபுளாக சம்பாதிக்கலாம். 8வது கதவு கிரீன் எனர்ஜி ஆர் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஆர் EV டெக்னீஷியன். எந்த ஏனாலும் இந்த ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஈவன் ITI டிப்ளமோ முடிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் இ ஆர் ENI பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் போகலாம். இட் கேன் பி எனிதிங் ரிலேட்டட் டு எனி எனர்ஜி. EV டெக்னீஷியனாக இருங்க, சோலார் ஆர் விண்டு, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி. இதில் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கெயின் பண்ணிக்கங்க. நாலேஜை கெயின் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவில் 5 to 8 lakhs வாங்கலாம். வேறஸ் கண்ட்ரி லைக் துபாய் ஆர் ஆஸ்திரேலியாவில் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா. 40-50 லட்சம் ரூபா ஸ்டார்டிங் சேலரி. ஒரு 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்கன்னா 1 crore வரைக்கும் சம்பாதிக்கிறது கஷ்டமான விஷயமே இல்லை. லைஃப் செட்டில் ஆகிடும். 9வது கதவு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். சார் அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன எக்ஸாம்னு கேட்குறீங்களா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா போதும், நீங்களும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக ஆகலாம். கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டியோட சேலரி மினிமம் 1.1 lakh. இவ்வளோலாம் என்னாலலாம் செலவு பண்ணியெல்லாம் படிக்க முடியாது சார். என்னால் 25 lakhsலாம் கொடுத்து இன்ஜினியரிங்லாம் படிக்கிற அளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது சார். ஒரு ஜாப் சொல்லுங்கள் வேர் நிறைய பேர் இந்தியாவிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கிட்டத்தட்ட இந்த ஜாபில் இந்தியாவில் வெறும் 1000 பேர் தான் இருக்காங்க. இந்தியா 140 crore பாப்புலேஷனுக்கு 1000 பேர் இருந்தாங்கன்னா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பத்தாது. அந்த ஜாபு ஆக்சுரியல் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுரியல் சயின்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இதோட ஆக்சுவல் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கேற்றாப்புல ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுறது. அவ்வளோ ஈஸியான எக்ஸாம் இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் கிளியர் பண்ணலாம். நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே 50 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வெரி ஹை பாசிபிலிட்டிஸ். சார் இந்த கதவுல எந்த கதவு என்னோட கதவு அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல இதுதானா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் தேட் டு ஹெல்ப் யூ அவுட் இஃப் யூ ரியலி வாண்டட் டு டூ மாஸ்டர் அப்ராட். அது மட்டும் இல்லைங்க, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த 10 கதவு இல்லாமல் மற்ற கதவுகளோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன்.